இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. हस्ताय संधीकृत शराय च खंडिताखिल दैत्याय रामाय आपन् निवारणे ஆபத்துகளை போக்கி நன்மையே நல்குபவன் இராமன். ராமதாசன், ஹனுமான், ஆஞ்சநேய சுவாமி. எப்படி திருமால் திருக்கோயிலில் பெருமாள் கோயிலில் எதிரில் கருடன் இருப்பரோ அந்த பெருமானின் அவதாரமான ராமன் இருக்கும் இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார். இப்போது சென்னையில் வேளச்சேரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் பெல் நகர் மேடவாக்கத்திலிருந்து 1 கிலோமீட்டர் அங்கிருக்கும் ஸ்ரீ ராமபக்த பவ்யஸ்வரூப ஆஞ்சநேயர் ராமபக்த ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க வந்துள்ளோம். ஆஞ்சநேயரை கைகூப்பின திருக்கோலத்தில் சேவித்துக் கொண்டோம். அடுத்து உற்சவர் ராமருக்கு நாம் சென்ற வேளையில் திருமஞ்சனம் நடந்தது. அவர்களை சேவித்துக் கொள்ளும் பேறு பெற்றோம். நீங்களும் சேவிக்கலாம். இதோ நடுவில் ராமன், இருபுறத்திலும் இலக்குவனும் சீதையும், ஆஞ்சநேய சுவாமி உற்சவர். திருமஞ்சனமே தண்ணீரால், பாலால், தயிரால், தேனால், சந்தனக்காப்பால், மஞ்சள் பொடியால் என்று வெவ்வேறு செய்யப்படும். திருமஞ்சனத்தின் போது பஞ்சாமிர்தத்தால் செய்வதும் வழக்கம் உண்டு. அதாவது தேங்காய் துருவல், வெல்லம், சர்க்கரை, பழங்கள், முக்கனிகள் இவற்றையெல்லாம் சேர்த்து பஞ்சாமிர்தம் பண்ணுவார்கள். தேனும் பாலும் கண்ணலும் நெய்யும் அமுதும் என்றும் ஆழ்வார் பாசுரத்தில் கூறுகிறார். அது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுவது உண்டு. பெருமான் திருமேனியில் நாம் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யும் போது சஹஸ்ரதாரை தட்டு, அதாவது 1000 துளைகள் இருக்கக்கூடிய ஒரு தட்டு, செப்பால் இருக்கலாம், வெள்ளியால் இருக்கலாம், தங்கத்தால் இருக்கலாம். அந்த தட்டில் சங்கதாரை, பத்மதாரை என் 2 தாரைகள் மூலமாக தண்ணீர் சேர்ப்பார்கள். அது அப்படியே பூத்துவாலை தூக்குறாப்புல பெருமாள் பேரிலே விழும். அது எங்கு பார்த்தாலும் ஒரு நீண்ட அருவியிலிருந்து தூவானம் வீசினால் எப்படி இருக்கும், அதே போலத்தான் இங்கும் பெருமானிடத்தில் அந்த தீர்த்த தாரைக்குள்ளே அந்த அருவிக்குள்ள பெருமானை சேவிக்கும் போது நமக்கே குழு என்று இருக்கும். அவரும் தன்னுடைய சிறந்த பட்டாடகை எல்லாம் களைந்து விட்டு அழகான மல்லு வேட்டியோ அல்லது பருத்தி திருப்பரியட்டமோ இதை உடுத்தி கொண்டு நிற்கும் போதே காண கண்கோடி வேண்டும். ராமனுடைய திருமஞ்சனம் தரிசித்தோம். அப்போதே சந்தனத்தையும் குங்குமப்பூ, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து இதோ ராமனின் திருமேனியிலெல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். அவருடைய நெஞ்சகத்தை அங்குதானே தாயார் எழுந்துள்ளி உள்ளார். அந்த திருமார்பில் சமர்ப்பித்து அவருடைய திருமுடி நீண்ட கிரீட்டத்தில் சமர்ப்பித்து இப்படி ஓரோரிடமான மஞ்சள் சந்தனக்காப்பு சேவையும் பெற்றோம். இந்த ராமனுடைய திருமஞ்சனத்தை சேவிக்கும் போது என்ன பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும்? ராமா, இத்தனை அழகான உன் திருமேனியை அப்படியே திரண்டு போட்டு எங்களுக்கு தரிசனம் கொடுத்தாயே, எங்களுடைய கண்ணெச்சில் திருஷ்டிப்படாமல் இருக்கட்டும். இதான் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இந்த விஷயத்தை தான் ஹனுமானே ராமனிடத்தில் வேண்டினார். ஆயதாச்ச சுருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகா கிமர்த்தம் ந விபூஷிதாக. நாமும் அதே போல வேண்டி 6 கண்ணெச்சிலும் பட்டுட வேண்டாம். இதே போல சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் ஒரு சேர கூட இருந்து ஆஞ்சநேய சுவாமி எப்போதும் தொண்டு புரிந்து கொண்டு இருக்கட்டும். இந்த பிரார்த்தனையோட இனி அதே விட்ட இடத்தில் கிஷ்கிந்தா காண்டம் 24வது சர்க்கத்தை முடிக்க வேண்டும். தாரை வாலி இறந்து விட்டதைக் கண்டு அழுதவள் ராமனை ஏச வந்தாள். ஆனா ஏச வந்த வாயாலே வாழ்த்தி போனாள். துவமாத்த பாணாசன பாணபாணிர் மகாபலஹ
சம்ஹனனோபபன்னஹ மனுஷ்ய தேகாப்யுதயம் விஹாய திவ்யேன தேகாப்யுதயேன யுக்தஹ. ராமா, என்னுடைய கணவனை கொன்ற கையில் இருக்கும் வில்லில் பூட்டி இருக்கும் அம்பு, இத்தோடு உன்னை தரிசிக்கிறேன். உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள், அவரை அனுப்பித்த இடத்துக்கே என்னையும் அனுப்பித்து விடு. இன்னும் ஒரு பானம், உன்னை பொறுத்த வரைக்கும் ஓரம் பெய்தால் நானும் அழிவேன். ராமன் வியப்போடு தாரையை பார்க்கிறார். பெண்ணை கொல்லலாமா? ஸ்திரீவதம் கூடாதே. அதை குறிப்பால் உணர்ந்து கொண்ட தாரை பதில் கூறுகிறாள், தப்பா நினைக்காதே ராமா, என்னை கொல்வதால் உனக்கு எந்த குற்றமும் வராது. ஏன் யோசித்துப்பார். என்னை கொண்டு போய் என் கணவனோட சேர்த்து வைக்க போகிறீர். சொர்க்கத்தில் அவர் உள்ளார். அங்கு போனவுடன் தேடுவார். தாரை இல்லாமல் அவருக்கு வாழ தெரியாது. இது லோகத்திலேயே பல பேரிடத்தில் பார்க்கலாம். கணவன் இருந்து மனைவி இல்லையானால், கணவன் இன்னும் உயிரோடு இருக்கார், ஆனா மனைவி இல்லைன்னு வச்சுக்கோ, அது அவளுக்கு பல விதங்கள்லயும் கஷ்டம். இது கணவனுக்கு பிற்பாடு மனைவி இருந்தால் மனக்கஷ்டம் இருக்கும், உண்மை. ஆனா வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இதால் அவர்களுக்கு இது பழக்கம், தங்கள் காலில் தாங்க நின்று பழக்கம். ஆனா பல கணவன்களுக்கு தங்கள் மனைவி உதவி எதிர்பார்த்து தான் வாழ்ந்திருப்பார்கள். அதனால முன்னால் மனைவி புறப்பட்டு போயிட்டால் தவிக்கிறோம், எப்படி இருப்போம் நினைக்கிறோம் இல்லையா? இப்ப அந்த தவிப்பு தானே வாலிக்கு இருக்கும். தாரை இல்லாமல் வாலிக்கு வாழ்ந்து பழக்கமே இல்லை. கூறுகிறாள், ஹதா கமிஷ்யாமி சமீபமஸ்ய நமாம்பினா வீர ரமேத வாலி ஸ்வர்கேபி சோகம் ந விவர்ணதாம் ச மயா வினா பிராப்சதி வீரவாலி ரம்யே நகேந்திரஸ்ய தடாகவாசே தடாவகாசே விதேக கன்யாரகிதோ யதாத்வம். ராமா, இது உனக்கு தெரியாது இல்லை, மனைவியை பிரிந்தால் எவ்வளவு துக்கம்ங்கிறது உனக்கு தெரியுமே ராமா. நீ பட்டிருக்க, அனுபவசாலி. ஆகவே என் கணவனும் ரொம்ப துன்பப்படுவார். என்னை கொண்டு போய் இப்ப அவரோட சேர்த்து வைக்கணும்னா என்னை அடிச்சுதான் ஆகணும். என்னை கொண்டுட்டியானா குற்றம் வராது. ஏன்னா மனைவியை கணவனோட சேர்த்து வைத்த பெரும் புண்ணியம் உனக்கு கிட்டும். இல்லை, ஒருவேளை நீ என்னை கொல்லலேன்னு வச்சுக்கோ, அப்ப பெரிய பாபம் வரும். ஏன்னா என் கணவனை ஏற்கனவே கொண்டிருக்கிறாய், மறைந்திருந்து கொன்றாய், அந்த பாபம் நீடித்து நிற்கும். என்னை அனுப்பிச்சிட்டியானா அப்ப அந்த பாபத்துக்கு பரிகாரம் தேடினதாகும் என்று கூறுகிறாள். எச்சாபி மன்னேத பவான் மகாத்மா ஸ்ரீகாத தோஷஸ்து பவேன்ன மஹ்யம் ஆத்மேயமஸ்யேதி மாம் ஜெகித்வம் ந ஸ்திரீவசா ஸ்யான் மனுஜேந்திர புத்திர தார பிரதானாத்தி ந தானமன்யத் பிரதிருஷ்யதே ஞானவதாம் ஹி லோகே. தார பிரதானாத், ஒரு பெண்ணை அவளுடைய கணவனோடு சேர்த்து வைத்தால் அப்பதான் உனக்கு புண்ணியம் கிட்டும். இத்தனை கேட்டு இருந்த ராமன் ஒரு பக்கமானா சுக்ரீவனே வேண்டி அண்ணனை கொல்லணும்னு சொன்னார், கொன்னாயிடுச்சு. அவரும் ஏன் ராமா என் அண்ணனை கொன்றாய், எனக்கும் காட்டுக்கு போக வேண்டும் என்று தவிக்கிறார். இது ஒரு தாரை வந்தவள், என்னை கொன்று விடு, நான் கணவனிடத்தில் போக வேண்டும் என்று இவர்களெல்லாம் என்ன பேசுகிறார்கள்? நிதானம் தவறாத ராமன் விவேகத்தோட பேசுகிறார். மாவீர பாரதியே விமதிம் குருஷ்வ லோகோஹி சர்வோ விஹிதோ விதாத்ரா தம் செய்வ சர்வம் சுகதுக்க யோகம் லோகோ பிரவித்தேன கிருதம் விதாத்ரா. பெண்ணே புரிந்துகொள், நீ வீரனுடைய மனைவி. அறியாமல் அழாதே, புரியாமல் புலம்பாதே. இந்த உலகம் பிரம்மாவால் சிருஷ்டிக்கப்படுகிறது. அவர் ஆணைப்படி நம்முடைய கர்மத்தின்படி நாம் நடக்கிறோம். இதில் மாறுதலில்லை. அனைத்தையும் நாமே செய்கிறோம்னு நினைக்காதே. தர்மத்தின்படி உலகம் சென்று கொண்டுதான் இருக்கும். அதர்மம் அவ்வப்போது அழியும், தலை தூக்கும், மறுபடியும் அழியும். இப்படித்தான் பிரம்மா படைத்து வைத்திருக்கிறார். இந்த நியதி உனக்கு தெரியாதா? சுக்ரீவன் அழுகிறான், நீ அழுகிறாய், எதற்கு? உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உன் கணவனுடைய கர்மத்தின்படி அவன் முடிந்து போனான், காலத்தின் கட்டாயம் முடிந்து போனான். திரையோபிலோகா விகிதம் விதானம் நாதக்கிரமந்தே வசகாகி தஸ்ய. அனைத்தும் காலத்தின் கையில், பிரம்மத்தின் கையில் தான் உள்ளன. உண்மை, நாம் அனைவரும் பொம்மைகள் தான். ஆனால் அந்த பொம்மைக்கும் கர்மங்கள் உள்ளன. அந்த கர்மத்தின்படி இந்த பொம்மைகளை இறைவன் ஆட்டுவிக்கிறார், நாம் ஆடுகிறோம். கர்த்தா காரயிதா சசக என்று கூறி இனி அடுத்த சர்க்கம் 25வது சர்க்கம். வாலிக்கு ஈமச்சடங்குகள் செய்யப்படுகின்றன. சசுக்ரீவஞ்ச தாராஞ்ச சாங்கதாம் சகலக்ஷ்மண சமான சோக காகுஸ்தா சாந்தயன்னிதம் அப்ரவீத் நசோக பரிதாபேன ஸ்ரேயசா யுஜ்யதே மிருதா. மேலும் ராமன் 2 வார்த்தை உபதேசிக்கிறார். யோசித்து பாருங்கள். நீங்க இப்ப சோகப்படுறீர்கள், உண்மை. என கைப்பிடித்த கணவன் மறைந்தால் சோகப்படுவோம். ஆனா அது உலக நியதியின் படி. அதுவே உண்மையாகி விடாது. அது முடியும். ஏன்னா ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது. வாலியின் உடல் கீழே விழுந்திருக்கலாமே தவிர ஆத்மாவுக்கு ஏது அழிவு? லோக விருத்தம் அனுஷ்டேயம் கிருதம் ஓ பாஷ்பமோக்ஷணம். போதும்,
அழுததை நிறுத்துங்கள். புரிஞ்சுங்க. நியதி காரணம் லோகே நியதி கர்ம சாதனம். ஒரு கர்மத்தை செய்கிறோம்னு சொன்னால் நாமேவா செய்து விடுகிறோம்? நாம இறைவன் தூண்டுகிறான். அது மட்டுமல்ல, இத்தனை பிறவிகளில் நாம் என்ன கர்மத்தை சேர்த்து வைக்கிறோமோ அதன்படிதான் செயல்படுகிறோம். ந கர்த்தா கஸ்யசித் கஸ்யசின் நியோகேனாபி சேஸ்வரா சுபாவே வர்த்ததே லோகா தஸ்ய கால பராயணம். கர்த்தா நானே செய்பவன் அல்ல. நான் பெருமான் கையில் இருக்கும் ஒரு கருவியாகிறேன். அவர்தான் செய்விக்கிறார். ஆனால் அவர்தான் செய்விக்கிறார்ன்றதுக்காக குற்றம் பண்ண சொல்லி அவர் தூண்டவில்லை. அந்த முடிவை ஜீவாத்மா தான் எடுக்கிறான். அப்ப ஆத்மாவுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஆத்மாவுக்குன்னு ஒரு சுவாதந்திரம் உண்டு. அதனடியாகத்தான் செயலாற்றுகிறான். ஆனா அதை தானா ஆற்றிட முடியாது. உள்ளே இறைவன் அமர்ந்திருக்கவே தான் ஆற்ற முடிகிறது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கோ. ந காலஸ்யாஸ்தி பந்துத்வம் ந ஹேதுர்ன பராக்கிரம ந மித்ரஜாதி சம்பந்தா காரணம் ஆத்மனோவசா. பகவானையே காலம்ங்கிறார், ஆத்மாவை காலம்னு சொல்றார். அவனுடைய ஆணைக்குட்பட்டு தான் நாம் இருக்கிறோம். உறவோ உற்றாரோ நண்பனோ ஆத்மாவோ பரமாத்மாவோ எதையும் பார்க்க மாட்டார்கள். இதஸ்வாம் பிரகிருதியும் வாலி கதப்பிராப்த கிரியாபலம். அவனுடைய செயல்பாட்டின் விளைவை வாலி சந்தித்தான். ஏஷாவை நியதி சிரேஷ்டா யாங்கதோ ஹரியூதபா. இனிமே பக்கத்தில் இருக்கிற குரங்குகளை பாருங்கள். அவர்களுக்கு தலைவன் வேண்டாமா? இதோ சுக்ரீவா, நீ பட்டாபிஷேகம் செய்து கொள். அடுத்த அங்கத பெருமானுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம், இளவரசி பட்டம் கட்டு. இது ராமனின் திருவுள்ளம். லக்ஷ்மணன் வாய் திறந்து கூறுகிறார், குருத்வமஸ்ய சுக்ரீவ பிரேத காரியம் அனந்தரம் தாராங்கதாபியாம் சகிதா வாலினோ தகனம் பிரதி. முதல்ல வாலிக்கு சடங்குகளை முடிப்போம், பிற்பாடு சுக்கிரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்வோம். கிடுகிடுவென்று நீண்ட பல்லக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டது. கிருதம் தைலமதோகந்தான்யச்சாத்திர சமனந்தரம். நிறைய நெய், சந்தனக்கட்டைகள், அகருகள், தைலம், கந்தம் முதலான அனைத்தும் கொண்டு வைத்தார்கள். ஆதாய சிபிகாம் தாரக. தாரன் என்னும் குரங்கு, சிபிகா பல்லக்கு. பல்லக்கு கொண்டு வச்சு அதில் வாலி எழுந்துருள பண்ணப்பட்டான். அங்கிருந்து தூக்கி சென்றார்கள். சிதை ஏற்படுத்தப்பட்டது. அனுஜக்முஷ்ச பர்த்தாரம் கோஷந்த கருணஸ்வனாக வனானி கிரயச்சைவ விக்ரோஷந்தீவ சர்வதா புலினே கிரிநத்யாஸ்து விவிக்தே ஜலசம்பிருதே சிதாம் சக்ருஸ்ஸு பஹவோ வானரா வனச்சாரிணா. சிதை மூட்டப்பட்டது. அங்கத பெருமான் வாலி தன் தந்தைக்கு ஈமச்சடங்குகளை செய்தார். சுத்தி இருக்கும் காடே பேரிடியில் அழுமா போலே வாலி அனுப்பப்பட்டான். ததோக்னிம் விதிவத்தத்வா சோபசவ்யம் சகாரஹ ததோ ததம் வாலினம் அக்ரிய பௌருஷம் பிரகாட்சமிக்ஷ்வாகு வரேண புஷாகதம் பிரதீப்ய தீப்தாக்னி சமோஜசம் ததா சலக்ஷ்மணம் ராமம் உபேயுவான் ஹரிஹி. அத்தோட வாலியனுடைய சரித்திரம் முடிந்தது. அடுத்து ராமன் பக்கத்தில் இருக்கும் சுக்ரீவனிடத்துல சொல்றார், இனி உனக்கு பட்டாபிஷேகம். அங்கதனுக்கு இளவரசி பட்டம். 26வது சர்க்கம். சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண சொல்லி பிரார்த்திக்கிறார் ஹனுமான். ராமனிடத்தில் கேட்கிறார், நீதான் பண்ணி வைக்கணும். அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் ஹனுமான் மாருதாத்மஜா பவத் பிரசாதாத் காகுத்ஸ்த பித்ரு பைதாமகம் மகத் வானராணாம் சுதனுஷ்டானாம் சம்பன்ன பலசாலினாம். உன்னுடைய அருளால் தான் மறுபடியும் சுக்ரீவனுக்கு இடம் கிட்டித்து. இதோ வானரங்கள் அத்தனையும் காக்கப்பட்டார்கள். ஆகவே குருஷ்வ சுவாமி சம்பந்தம் வானரான் சம்பிரகர்ஷா ஏவமுக்தோ ஹனுமதா ராகவ பரவீரா. நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஹனுமான் கேட்டார். ராமன் பதில் சொல்றார், என் தந்தையினிடத்தில் 14 ஆண்டுகளுக்கு எந்த நகரத்துக்குள்ளும் பிரவேசிக்க மாட்டேன், காட்டிலும் தோட்டத்திலும் கிராமத்திலும் தான் இருப்பேன் என்று சூளுரைத்து விட்டு வந்திருக்கிறேன். பிரத்யுவாச்ச ஹனுமந்தம் புத்திமான் வாக்கிய கோவிதா சதுர்தச சமாசௌமிய கிராமம் வா எதிவா புறம். கிராமத்துக்குள்ளோ புறம் பட்டணத்துக்குள்ளோ செல்ல மாட்டேன். ஆகவே நீங்கள் உள்ளே போங்கள். ஆனந்தமாக கிஷ்கிந்தையில் பிரவேசித்து பட்டாபிஷேகத்தை செய்யுங்கள். பூர்வோயம் வார்ஷிகோ மாசா ஸ்ராவண சலிலாகமாக. இப்ப மாசம் மழைக்காலம் தொடங்குகிறது. இனி 4 மாசத்துக்கு சீதையை தேடி போவது முடியாது. குரங்குகளால தேட முடியாது. சிராவண மாசம் என்கிறார். ஆடின்னு கொள்ளலாம், ஆவணின்னு கொள்ளலாம். இப்ப ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த 4 மழையை சொல்லலாம். இல்ல வடக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்க, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 4 மாசம் மழைக்காலம். நான் மால்யவாந்திர மலையில் தங்கி இருக்கிறேன். பிரசரவணகிரி 4 மாசம் முடிந்த பிற்பால் நீ வா, சீதையை தேடி போவோம். அதுவரை எங்க இருக்கிறேன்? கார்த்திக மாசம் தேடுவோம். கார்த்திகே சமனுப்பிராப்தே துவம் ராவணவதே யத ஏஷண சமய சௌமிய
பிரவேச ஸ்வம் சமாலயம். சரின்னு எல்லாரும் கிஷ்கிந்தைக்குள்ளே போனார்கள். சுக்ரீவ பட்டாபிஷேகம் நடந்தது. அபியசிஞ்சது சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா அபிஷிக்தேது சுக்ரீவே சர்வே வானர புங்கவாக பிரசக்ருஷுர் மகாத்மானஹ ரிஷ்டா சத சஹஸ்ரஹ. ஓர் பக்கத்தில் ராமன் பிரசரவணகிரிக்கு வருகிறார். அந்த புறத்தில் மகாராஜா சுக்ரீவன் நாட்டை ஆளத் தொடங்குகிறார். மேலே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தற்போதைக்கு மேடவாக்கம் அருகே பெல் நகரில் உள்ள ராமபக்த ஆஞ்சநேயரிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு புறப்படுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.